குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அணிகளும் அணிக்கோவைகளும் மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டரை பார்க்குறோம். ஆல்ரெடி பார்த்ததை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது டிரான்ஸ்போஸ் அதை யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏன்றது ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா அதுக்கு பேரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னோம். சமச்சீர் அணி அப்படின்னு சொன்னோம். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வந்தா ஏங்கிறது சமச்சீர் அணி, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதுவே ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு பேரு ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்டு ஸ்கியூ சிமெட்ரிக், அதாவது எதிர் சமச்சீர் அணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொன்னா ஏ என்பது சமச்சீர் அணி, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு சொன்னா ஏ என்பது எதிர் சமச்சீர் அணி, ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த டிரான்ஸ்போஸ்ல சில ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம பார்த்துருக்கிறோம். என்னன்னா ஏ பிளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ். A plus B whole transpose equal to A transpose plus B transpose, that is equal to B transpose plus A transpose. இதையும் நம்ம வெரிஃபை பண்ணோம். இதே ப்ராடக்ட்ல இருந்ததுன்னா, பெருக்கல் இருந்ததுன்னா AB transpose equal to AB transpose equal to பின்புற விதி, ரிவர்சல் லா அப்படின்னு சொன்னேன். B transpose into A transpose அப்படின்னு சொல்லி வரும். ஸோ AB whole transpose அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம டிரான்ஸ்போஸ் இருக்கும்போது ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் வரும். பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இது டிரான்ஸ்போஸினுடைய ஒரு பெருக்கல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விதி. பிளஸ்ல இருக்கும்போது ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கு. ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ் சொன்னாலும் பி டிரான்ஸ்போஸ் பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் சொன்னாலும் ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும். ஆனா மல்டிபிளிகேஷன்ல வரும்போது ரிவர்சல்ல தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ், ரிவர்ஸ்ல போகணும், இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிவர்சல் லா. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி சில சம்ஸும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 7.1ல எக்ஸசைஸ் 7.1ல 17th சம் பார்க்கலாம். அது அப்புறம் படிச்சுக்கலாம். கவனிங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸசைஸ் 7.1ல 17th அதுல ஃபர்ஸ்ட் சம், எக்ஸ்பிரஸ் தி ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பின்வரும் அணியை சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதலாக எழுத இயலும் அப்படின்னு சொல்லி நம்மள காமிக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்திருந்தாலும், ஸோ எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்திருந்தாலும் நம்ம அதை எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்த்துருக்கிறோம்னா ஏ ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னு சொன்னா பி பிளஸ் கியூ அப்படின்னு எழுதலாம்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் கியூ. இதுல பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாட் இஸ் பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ். கியூங்கிறது என்னன்னா 1/2 இன்ட்டு ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ இது எப்பவுமே பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்னா சிமெட்ரிக்கா இருக்கும், சமச்சீரா இருக்கும். கியூங்கிறது எப்பவுமே ஸ்கியூ சிமெட்ரிக், எதிர் சமச்சீரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். அப்போ அந்த இரண்டினுடைய கூடுதலாக ஏ அப்படிங்கிற ஒரு அணியை எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். அப்போ பி ஈக்குவல் டு 1/2 ஆஃப் ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ், கியூ ஈக்குவல் டு 1/2 ஆஃப் ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதினோம்னா சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளினுடைய கூடுதலாக இதை எழுதலாம். ஸோ தட் இஸ் அடிஷன் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். ஸோ இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏ ஈக்குவல் டு 4 - 2 3 - 5 அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். ஸோ இது ஏ என்க. அடுத்து நான் என்ன செய்யறேன்னா ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடுறேன். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இதனுடைய ரோவெல்லாம் காலமா சேஞ்ச் ஆகுது. அப்போ 4 - 2 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா மாறுது, 3 - 5 செகண்ட் ரோ செகண்ட் காலமா மாறுது. திஸ் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ்.
நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பி அப்படிங்கிறத நான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன்னா 1/2 இன்ட்டு ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஏங்கிறது என்ன? 4 minus 2 3 minus 5. அடுத்தது பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறது எவ்வளவு? 4 3 minus 2 minus 5. ஸோ இதான் என்னன்னா P. That is equal to 1/2 into 4 plus 4 8 minus 2 plus 3 1 3 minus 2 1 minus 5 minus 5 that is minus 10. இதான் வந்து P அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இது வந்து சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். therefore P transpose equal to 1/2 into 8 1ங்கிறது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா மாத்திரு, 1 minus 10 செகண்ட் ரோ செகண்ட் காலமா மாத்திரு. பாரு அதே தான் வந்திருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு பி. ரெண்டு ஒன்று தான். therefore என்ன சொல்லலாம்னா P is symmetric. P is symmetric. P என்பது என்ன அணி? சமச்சீர் அணி அப்படின்னு சொல்லலாம். P என்பது சமச்சீர் அணி. நெக்ஸ்ட் நம்ம என்ன Q அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ Qங்கிறது என்ன அப்படின்னா Q ஈக்குவல் டு 1/2 into A minus A transpose. அப்போ this is equal to 1/2 into A. ஏங்கிறது கொடுத்த மேட்ரிக்ஸ் என்னது? 4 minus 2 3 minus 5. அடுத்தது பிளஸ்ன்னு போட்டுக்கிட்டு A டிரான்ஸ்போஸ்க்கு மைனஸ் போட்டுக்கிறேன். A டிரான்ஸ்போஸ்ங்கிறது இங்கே இருக்கு பற்றி இது அத்தனைக்கும் மைனஸ் போடணும். அப்போ -4 minus 3 -4 minus 3 2 5. ஸோ இதான் வந்து A trans minus A transpose. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வருதுன்னு பாரு. 4 minus 4 0 minus 2 minus 3 minus 5 3 plus 2 5 minus 5 plus 5 0. So this is Q. இப்போ Q transpose கண்டுபிடிக்கிறேன். Q transpose கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? ரோவெல்லாம் காலமா சேஞ்ச் ஆகும். அப்போ 0 minus 5 5 0ன்னு வந்துருது. பாரு இதில் இருக்கிற நம்பர்ஸ்ல என்ன வந்திருக்குது? இதில் இருக்கிற சைன் அப்படியே சேஞ்ச் ஆகி வந்திருக்குது இல்லையா? அப்போ என்னன்னு சொல்லலாம்? மைனஸ் கியூன்னு சொல்லாம இதே மைனஸ் கியூன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ Q transpose equal to minus Q. therefore Q is என்னன்னு சொல்லலாம்னா Q symmetric அப்படின்னு சொல்லலாம். அப்போ Q என்பது என்னது? எதிர் சமச்சீர் அணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதிர் சமச்சீர் அணி. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியுது? A ஈக்குவல் டு P plus Q. ஏங்கிறது கொடுத்த மேட்ரிக்ஸ் என்னது? 4 minus 2 3 minus 5 that is equal to P plus Q அப்படிங்கிற ஃபார்முலா எழுத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ Pங்கிறது என்னன்னா 1/2 into 8 1 1 minus 10 8 1 1 minus 10. அடுத்தது பிளஸ் Q அப்படிங்கிறது என்னன்னா இங்க இருக்கு. Qங்கிறது என்ன? 1/2 into 0 minus 5 0 minus 5 5 0. ஸோ இதான் வந்து இப்போ இதுக்கு மேலே நீ ஃபர்தராக என்ன செய்யக்கூடாதுன்னா மறுபடியும் இதெல்லாம் கூட்டிட்டு உட்காந்துருக்கூடாது. நீ இதை கூட்டினா மறுபடியும் இதே தான் வரும். சரியா? ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் இதுதான் வரும். நம்ம இதைத்தான் கஷ்டப்பட்டு இப்படி ரெண்டு மேட்ரிக்ஸ்னுடைய அடிஷனாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கஷ்டப்பட்டு இப்படி எழுதுன மறுபடியும் வந்து சேர்த்து மறுபடியும் இதே தான் வருதுன்னு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அப்போ நாம் இப்போ ரெண்டு அணியாக பிரித்து எழுதியிருக்கிறோம். கொடுக்கப்பட்ட ஒரு சதுர அணியை இரண்டு அணிகளினுடைய கூடுதல் எழுதியிருக்கு. அதில் ஒரு அணி Pங்கிறது என்னன்னா சமச்சீர் அணி, Qங்கிறது என்னன்னா எதிர் சமச்சீர் அணி. Pங்கிறது சிமெட்ரிக், Qங்கிறது Q சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து 2/2 இருக்கிறதுனால இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா ஈஸியா வந்துருச்சு. இதுலயே செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா என்னன்னா கொஞ்சம் 3/3 இருக்கும். அதை பார்க்கலாம் இப்போ. ஸோ எக்ஸசைஸ் 7.1 17ல செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி எழுதணும்னா சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதலாக எழுத இயலும் என காட்டுக. ஸோ ஷோ தட் the matrix can be written as or expressed as the summation of symmetric and skew symmetric matrix அப்படிங்கிறது தான் சம் நமக்கு. ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை A அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் மேட்ரிக்ஸ் A. therefore what is A transpose? அப்போ A transpose அப்படின்னு சொன்னா இதனுடைய ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா மாறுது 3 3 -1. செகண்ட் ரோ செகண்ட் காலமா மாறுது. தேர்ட் ரோ தேர்ட் காலமா மாறுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் A transpose.
இப்போ நம்ம அப்படி எழுதும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பி அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்கிறோம். பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா ஏ 1/2 இன்ட்டு ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் 1/2 இன்ட்டு ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ 1/2 இன்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னன்னா 3 3 -1 -2 -2 1 -4 -5 2 பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறது இந்த மேட்ரிக்ஸ் 3 -2 -4 3 -2 -5 -1 1 2. எதுக்காக இந்த பெரிய பிராக்கெட்டை போடுறோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து காமனா வெளியில 1/2 இருக்குது. இந்த பிராக்கெட் போட்டீங்கன்னா 1/2 இதுக்கு மட்டும் வரும், இது வராமல் போயிடும். அதனால தான் ரெண்டுக்கும் சேர்த்து பெரிய பிராக்கெட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 3 + 3 6 3 -2 1 -1 -4 that is -5 -2 + 3 1 -2 -2 -4 1 -5 -4 -4 -1 -5 -5 + 1 -4 2 + 2 that is 4. So இதான் என்னன்னா P. Therefore this is P. Therefore what is P transpose அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So P transpose equal to 1/2 into first row 6 1 -5, second row 1 -4 -4 அதை செகண்ட் காலம்ல எழுதியிருக்கோம். தேர்ட் ரோ அதை தேர்ட் காலம்ல மாற்றி எழுதுறேன். இப்போ பாரு அதே தான் வந்துருக்கா 6 1 -5 1 -4 4 -5 -4 4. Therefore இப்போ என்ன கிடைச்சிருக்குதுன்னா P transpose equal to என்ன கிடைச்சிருக்கு? P தான் கிடைச்சிருக்கு. Therefore P என்பது என்ன அப்படின்னா சமச்சீர் அணி. அப்போ P என்பது சமச்சீர் அணி. ஸோ P is என்னன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். P is சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அடுத்தது இதே மாதிரி என்ன செய்யணும்னா Q அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறோம். ஸோ Q அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1/2 இன்ட்டு A மைனஸ் A டிரான்ஸ்போஸ். Q is 1/2 இன்ட்டு A மைனஸ் A டிரான்ஸ்போஸ். 1/2 இன்ட்டு ஒரு பெரிய பிராக்கெட் போட்டுக்கலாம், ரெண்டுக்கு காமனா 1/2. ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்த மேட்ரிக்ஸ் தட் இஸ் 3 3 -1 -2 -2 1 -4 -5 2. இது ஏங்கிற மேட்ரிக்ஸ். பிளஸ் எனக்கு இப்போ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வேணும். மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இங்க இருக்கிற மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அத்தனைக்கும் சைனை சேஞ்ச் பண்ணணும். பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிரும். அப்போ -3 2 4 -3 2 4 -3 2 5 -3 2 5 1 -1 -2 1 -1 -2. அப்போ this is equal to 1/2 into 3 - 3 0 3 + 2 5 -1 + 4 that is 3. Next -2 - 3 -5 -2 + 2 0 1 + 5 6 -4 -1 -3 -5 -1 -6 2 -2 that is 0. This is matrix Q. Therefore Q transpose equal to Q transpose சொன்னா first row first column மாறுது. அப்போ 0 5 3. second row second column மாறுது -5 0 6. third row third column மாறுது -3 -6 0. So 5 பதிலா -5 வந்திருக்குது, 3க்கு பதிலா -3 வந்திருக்கு, -5 + 5 ஆயிருக்கு, 6 -6 ஆயிருக்கு, -3 + 3 ஆயிருக்கு, -6 + 6 ஆயிருக்கு. அப்போ Q டிரான்ஸ்போஸ்ல Qல இருக்கிற எல்லா நம்பரும் சைன் சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா Q டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிடலாம், -Qன்னு சொல்லிடலாம். Q டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -Qன்னு சொன்னா Q என்பது என்ன? எதிர் சமச்சீர் அணி. அப்போ Q என்பது எதிர் சமச்சீர் அணி. Therefore Q is Q symmetric. Therefore நம்ம கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் ஏவை நம்ம எப்படி எழுதலாம்? Therefore A equal to P plus Q. Therefore A equal to P plus Q. ஏங்கிறது கொடுத்த மேட்ரிக்ஸ்,
ஏங்கிறது என்ன கொடுத்த மேட்ரிக்ஸ் given மேட்ரிக்ஸ் 3 3 minus 1 minus 2 minus 2 1 minus 4 minus 5 2 இது given மேட்ரிக்ஸ் that is equal to p plus q pங்கிறது என்ன 1 by 2 into 1 by 2 into இங்க இருக்கு 6 1 minus 5 6 1 minus 5 அடுத்தது 1 minus 4 4 1 minus 4 minus 4 அடுத்தது minus 5 minus 4 minus 5 minus 4 4 இது வந்து p அடுத்தது plus q qங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் அதை எடுத்து இங்க எடுத்துக்கணும் plus q qங்கிறது 1 by 2 into இங்க இருக்கு 0 5 3 so 0 5 3 minus 5 0 6 minus 3 minus 6 0 இது மாதிரி எழுதலாம் அப்போ ஒரு மேட்ரிக்ஸை ரெண்டு மேட்ரிக்ஸினுடைய கூடுதலாக எழுத முடியுது ஒன்று வந்து சிமெட்ரிக்கா இருக்குது இன்னொன்று வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்குது ஒன்று சமச்சீர் இன்னொன்று வந்து எதிர் சமச்சீர் அப்படின்னு சொல்லி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறோம் ஸோ இதான் என்னன்னா எக்ஸசைஸ் 7.1ல சம் நம்பர் 17 எக்ஸசைஸ் 7.1 அதுல 18th ப்ராப்ளம் so the matrix 2 minus 1 1 0 minus 3 4 into A transpose equal to இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்னா வாட் இஸ் மேட்ரிக்ஸ் ஏன்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க இப்படி இருந்ததுன்னா வாட் இஸ் மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிறதா கொஸ்டின் ஓகேவா ஸோ ஒரு மேட்ரிக்ஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் பெருக்கினால் இந்த மேட்ரிக்ஸ் வருது அப்படின்னா நம்ம எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டா ஏங்கிற மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க போறது இல்லை நான் முதல்ல என்ன கண்டுபிடிக்க போறேன்னா ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறேன் அதுக்கு ஒரு டிரான்ஸ்போஸ் எடுத்த என்ன கிடைச்சிரும் ஏ கிடைச்சிரும் ஸோ இப்போ இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா இந்த மேட்ரிக்ஸையும் இதையும் பெருக்கி இருக்கிறாங்க இல்லையா அப்ப இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்னு பாரு 2 சாரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஸோ 3 by எத்தனை காலம் இருக்கு 2 காலம்ஸ் இருக்கு ஸோ 3 by 2 அப்படிங்கிறது இந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் இதுல ப்ராடக்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்த ஆர்டர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 by 3 அப்படின்னு இருக்கு 3 by 3ன்னு இருக்கு அப்போ இங்க ஒரு மேட்ரிக்ஸ் இருந்திருக்கு இல்லையா இது ஒரு ஆர்டர்ல இருந்திருக்கும் இது என்ன ஆர்டர்ல இருந்திருக்கும் அப்படின்னா இங்க 2 வந்ததுன்னா இங்க என்ன வந்தே ஆகணும் 2 வந்தே ஆகணும் இந்த ரெண்டு நம்பர் எப்படி இருந்தாகணும் ஈக்குவலா இருந்தாகணும்னு சொல்லிக்கிறோம் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸினுடைய நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலா இருந்தால் தான் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியும் அப்போ நான் இப்போ என்ன செய்யறேன்னா ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஆர்டர் கண்டுபிடிக்கிறேன் ஸோ 2 by இந்த லாஸ்ட்ல 3 வந்திருந்தா இங்க என்னதான் வந்திருக்கும் 3 தான் வந்திருக்கு ஏன்னா இந்த இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர்ல வரக்கூடியது 3 by இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் அப்போ இந்த லாஸ்ட்ல என்ன வந்திருக்கணும் 3 இருந்திருக்கணும் அப்போ 2 by 3 அப்படிங்கிறது தான் எதனுடைய ஆர்டரா இருக்கணும் ஏ டிரான்ஸ்போஸ்னுடைய ஆர்டரா இருக்கணும் அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 2 ரோஸ் எத்தனை காலம்ஸ் 3 காலம்ஸ் எத்தனை காலம்ஸ் 3 காலம்ஸ் அப்போ ஏ பி சி 3 காலம்ஸ் வந்துருச்சா டி இ எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறேன் எத்தனை ரோ இருக்கு 2 ரோஸ் இருக்கு எத்தனை காலம்ஸ் இருக்கு 3 காலம்ஸ் இருக்கு இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ ஆனா நான் முதல்ல ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு அதுல இருந்து நான் என்ன நோடிக்க போறேன்னா ஏ கண்டுபிடிக்க போறேன் ஸோ இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ இதையும் ஏ டிரான்ஸ்போஸையும் பெருக்கினால் என்ன வருதுன்னு சொல்லிக்கிறாங்க அந்த மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ 2 minus 1 1 0 minus 3 4 into A transpose into A transpose A transpose-ங்கிறது என்ன A B C D E F அப்படின்னு சொல்லி நம்மளாதான் எடுத்துருக்கிறோம் சரியா நம்மளா எடுத்துக்கிட்டோம் நம்மளாவே வச்சுக்கிட்டோம் பேர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு this is equal to ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்குறாங்க -1 -8 -10 1 2 -5 9 22 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இந்த மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ ரோ பை காலம்ல மல்டிப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ ரோ பை காலம்ல மல்டிப்ளை பண்ணினா உனக்கு வந்து இப்படி வரும் ஸோ ரோ பை காலம் ஓகேவா இந்த மாதிரி நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போறோம் இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ 2 into A என்னது 2A
மைனஸ் ஒன் இன்ட்டு டி எவ்வளவு மைனஸ் டி. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட். இந்த ரோ இந்த காலம் மல்டிப்ளை பண்ணு. ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ற. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் எலிமெண்ட்டா எழுது. 2 இன்ட்டு பி 2b மைனஸ் 1 இன்ட்டு இ மைனஸ் இ. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட். ஓகேவா? அடுத்தது அதே ஃபர்ஸ்ட் ரோவை தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணும்போது தேர்ட் காலத்தில் எழுது. 2 இன்ட்டு சி 2c மைனஸ் 1 இன்ட்டு எஃப் மைனஸ் எஃப். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட். ஏன் சிங்கிள் எலிமெண்ட்? ஒரு ரோ ஒரு காலம் மல்டிப்ளை பண்ணா அது சிங்கிள் எலிமெண்டா மாறும். அடுத்தது செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணும்போது செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ல எழுது. 1 இன்ட்டு ஏ ஏ 0 இன்ட்டு எவ்ரி திங் 0. அடுத்து 1 இன்ட்டு பி பி மீதி 0 இன்ட்டு எவ்ரி திங் 0. ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். அதே செகண்ட் ரோவை தேர்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்றேன். அப்போ தேர்ட் காலம் எலிமெண்ட் எழுது. 1 இன்ட்டு சி சி மீதி 0 ஆயிருது. ஏன்னா இங்க இருக்கிற எலிமெண்ட் 0. அடுத்தது மைனஸ் 3 இன்ட்டு 4 இங்க மல்டிப்ளை பண்ணு. மைனஸ் 3 இன்ட்டு ஏ மைனஸ் 3a 4 இன்ட்டு டி 4d. அடுத்தது மைனஸ் 3 இன்ட்டு பி மைனஸ் 3b 4 இன்ட்டு இ பிளஸ் 4e. அடுத்தது மைனஸ் 3 இன்ட்டு சி மைனஸ் 3c 4 இன்ட்டு எஃப் 4f. ஸோ தேர்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த எலிமெண்ட் இல்லாம கூட நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னு இன்னும் நேரத்தில் உனக்கு புரியும். கவனி. தட் இஸ் ஈக்குவல் டு -1 -8 -10 1 2 -5 9 22 50. இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ், இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். இரண்டு அணிகள் சம அணிகள் என்றால் if two matrices are equal then corresponding elements are equal. ஒத்த உறுப்புகள் சமம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறோமா? அப்போ ஒத்த உறுப்புகள்னா 2a மைனஸ் டி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? -1க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த a எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அதனுடைய ஒத்த உறுப்பு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ திஸ் சிம்பிளைஸ் தட் டைரக்டா நான் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ண எனக்கு ஏபிசி டைரக்டா உடனே கிடைச்சிருது, ஒரு ரோவே கிடைச்சிருது. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் இதை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்போ a ஈக்குவல் டு 1 b equal to 2 c equal to -5. ஸோ நான் முதல்ல இதை ஈக்குவேட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன செய்யலாம்னா இந்த எலிமெண்ட்டையும் இந்த எலிமெண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணிட்டு அதுல ஏவோட வேல்யூவை போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? டி கிடைக்கும். அதே மாதிரி இதையும் ஈக்குவேட் பண்ணிட்டு அதுல பியோட வேல்யூவை போட்டா இ கிடைச்சிரும். இதையும் ஈக்குவேட் பண்ணிட்டு அதுல சியை சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? எஃப் கிடைச்சிரும். ஸோ டிஇஎஃப் கிடைச்சிருது. அல்லது இதையும் ஈக்குவேட் பண்ணிட்டு அதுல ஏவை சப்ஸ்டியூட் பண்ணா டி கிடைக்கும். நான் முதலே சொன்னேன் இதுலயே டிஇஎஃப் கிடைச்சிருது. இந்த ரோவை எழுதாட்டி கூட நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னு சொன்னேன். பட் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றதுக்காக நான் இதை எழுதியிருக்கிறேனே ஒழிய இதை எழுதாம நம்ம இதை வச்சுக்கிட்டே நம்ம கண்டுபிடிச்சலாம் நான் முதலே சொன்னேன். தெரிஞ்சு அதனாலதான் இது எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன். பட் நம்ம கம்ப்ளீட் பண்ண ப்ராசஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்றதுக்காக இது எழுதியிருக்கிறேன். இதுல நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அது ஆன்சர்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா நான் இதை வச்சுதான் போட போறேன் இப்போ. அப்போ 2a மைனஸ் டிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? -1க்கு ஈக்குவல். அப்போ 2a மைனஸ் டி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? -1க்கு ஈக்குவல். ஏவோட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன்னா 1ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். அப்போ ஏக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா 2 மைனஸ் டி ஈக்குவல் டு -1. அப்போ 2 + 1 ஈக்குவல் டு டி. அப்போ டி ஈக்குவல் டு எவ்வளவு? 3. அடுத்தது இங்க கவனி. என்னது? 2b மைனஸ் இ அது எதுக்கு ஈக்குவல்? -8க்கு ஈக்குவல். அப்போ 2b மைனஸ் இ அப்படிங்கிறது -8க்கு ஈக்குவல். therefore b யோட வேல்யூவை கண்டுபிடிச்சு வச்சாச்சு. b யோட வேல்யூ எவ்வளவுனா 2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். அப்போ 2 × 2 4 மைனஸ் இ ஈக்குவல் டு -8. அப்போ 4 + 8 ஈக்குவல் டு இ. இந்த சைடு அந்த சைடு. அப்போ இ ஈக்குவல் டு எவ்வளவு? 12. ஈயோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்தது 2c மைனஸ் எஃப்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? -10க்கு ஈக்குவல். ஸோ 2c மைனஸ் எஃப் ஈக்குவல் டு -10. அதுல சியோட வேல்யூ வந்து -5. அப்போ -5 நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா -10 ஈக்குவல் டு -10. -10 + 10 ஈக்குவல் டு எஃப் அந்த சைடு போயிடுச்சு, -10 இந்த சைடு வந்துச்சு. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 0. அப்போ டிஇஎஃப் கால்குலேட் பண்ணிட்டோமா? ஏபிசி ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சா?
நீ இதுல கால்குலேட் பண்ணாலும் அதே தான் வரும், டியோட வேல்யூ மாற போறது இல்லை. சரியா? இதுல இருந்து கூட கால்குலேட் பண்ணலாம். நான் இதுல இருந்து பண்ணல, நான் இதுல இருந்து எடுத்திருக்கேன். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறது ஏபிசி டிஇஎஃப்ஆ. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபிசி. ஏபிசிங்கிறது என்ன? 1 2 -5 கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். 1 2 -5. அடுத்து டிஇஎஃப். இது என்னது? ஏ டிரான்ஸ்போஸ். எனக்கு என்ன வேணும்? ஏ வேணும். ஏங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஒரு டிரான்ஸ்போஸ் போடு. அப்போ 1 2 -5ங்கிறது ஃபர்ஸ்ட் காலமா சேஞ்ச் ஆகுது. 3 12 0ங்கிறது செகண்ட் காலமா சேஞ்ச் ஆகுது. ஸோ இது என்னன்னா மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ண சொன்னது மேட்ரிக்ஸ் ஏ தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸை கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் அதுலேருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சம்மு. நல்லா கவனி, இன்னொரு தடவை சொல்கிறேன். எக்ஸாம்பிள் 7.1ல 18th சம். எக்ஸாம்பிள் 7.1ல 18th சம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் வருதுன்னா இந்த இடத்துல வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸுடைய ஆர்டரை நான் முதல்ல எழுதிக்கிறேன். என்னது? 3/2. 3/2. ஏ டிரான்ஸ்போஸ்னுடைய ஆர்டரை நான் இங்கே எழுதி இந்த கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ராடக்ட்னுடைய ஆன்சர்னுடைய ஆர்டர் வந்து 3/3, வரிசை வந்து 3/3ன்னு வந்திருக்குது. ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோஸும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் இந்த ப்ராடக்ட் இஸ் பாசிபிள். அப்பதான் இந்த அணிகளையே பெருக்க இயலும்னு சொல்லிக்கிறோம். அப்ப ஏ டிரான்ஸ்போஸ்ல இந்த இடத்துல 2 வந்ததுனால இங்க 2 வந்தே ஆகணும். அப்ப அதுல எத்தனை ரோ இருக்குதுன்னா 2 ரோஸ் இருக்கு, 2 நிறைகள் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ்ல எத்தனை நிறங்கள் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரிசல்டன்ட், இந்த ரெண்டையும் பெருக்கி முடிச்சதுக்கப்புறமா வரக்கூடிய ரிசல்டன்ட் வந்து 3/3. இங்க இந்த ஓரத்துல 3 வந்தது. அப்ப இந்த லாஸ்ட்ல என்ன வந்திருக்குது? 3 வந்திருக்கிறதுனால அந்த 3 தான் இந்த இடத்துக்கு வந்து சேரும். ஓகேவா? அப்போ என்ன? 2/3 அப்படிங்கிறது தான் ஏ டிரான்ஸ்போஸனுடைய ஆர்டர். அப்போ இதுல இருந்து முதல்ல ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற அணியினுடைய வரிசையை கண்டுபிடிச்சா தான் நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் என்னன்னு முதல்ல எழுத முடியும். ஸோ அப்போ 2 rows 3 columns இருக்கிற மாதிரி ஏபிசி டிஇஎஃப்னு ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கிட்டு ஏ டிரான்ஸ்போஸை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு டிரான்ஸ்போஸ் போட்டால் என்ன வந்து சேருது? ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து சேருது. ஓகேவா? ஸோ இதையும் பெருக்கி 2 சமானிகள் வந்ததுக்கு பிறகு அதனுடைய ஒத்த உறுப்புகள் சமப்படுத்தி ஏபிசிடிஇஎஃப் கண்டுபிடிச்சு ஏ டிரான்ஸ்போஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த சம் கொஞ்சம் முக்கியமான சம், கான்செப்ட் வைஸ். ஏன்னா இதனுடைய ஆர்டர்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சு எழுதினாதான் இது சம்ம போட முடியும். ஏ டிரான்ஸ்போஸ்க்கு என்ன ஆர்டர் வருதுன்னே நமக்கு தெரியல அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எக்ஸசைஸ் 7.1 அதுல 19th ப்ராப்ளம். மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு 1 2 2 2 1 -1 x2 y. ஸோ இதுல 2 நம்பர் இருக்கு. ஓகேவா? எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 நம்பர் இல்ல, ஏங்கிற மேட்ரிக்ஸ்ல ஆப்சென்ட் ஆயிருக்கு. ஆப்சென்ட் ஆகுறதோட 2 இடத்துல நம்பர் கொடுக்குறோம்ல, எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்? ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சின்னா உனக்கு 9i வருது. ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 9iன்னு வருது. அப்படின்னா வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறதா கொஸ்டின். எக்ஸ் ஒய்னுடைய மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து முதல்ல ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ரோ வந்து காலமா சேஞ்ச் ஆகுது. 1 2 2 2 1 -2. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலமா சேஞ்ச் ஆகுது. அடுத்தது தேர்ட் ரோ தேர்ட் காலமா சேஞ்ச் ஆகுது. எக்ஸ் 2 ஒய். ஸோ இதான் வந்து ஏ டிரான்ஸ்போஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 9iன்னு கொடுத்துருக்குறாங்க. ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு ஐ. இந்த ஐங்கிறது என்ன? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸ், அலகு அணி இல்லையா? அப்போ இந்த அலகு அணிங்கிறது என்ன? I3ஆ I2ஆ அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல, ஜென்ரலா ஐன்னு தான் கொடுத்துருக்குறாங்க பொதுவா. அப்போ இந்த இடத்துல வந்து 1 0 0 1 போடலாம், 1 0 0 0 1 0 0 0 1 போடலாம்.
லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டர்ல வருதோ அதுக்கு தகுந்த ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ரைட் சைடுக்கு போட்டுக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏங்கிறது என்னன்னு பாரு. 1 2 2 2 1 -2 x 2 y. இது கொடுத்த மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறது என்ன? 1 2x 2 1 2 2 -2y. இது ஏ டிரான்ஸ்போஸ். That is equal to 9 into I. ஓகேவா? ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இது எல்லாமே 3/3 இருக்கா? அப்போ அதுவும் என்னத்துல தான் வரும்? 3/3 தான் வரும். அப்போ என்ன எழுதிக்கலாம்? 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு எழுதிக்கலாம். உனக்கு இன்னுமே கன்ஃபர்மேஷன் ஆகல, இந்த பெருக்கி ஆர்டர்லாம் மாறும் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல ஐனே எழுதிக்க. கடைசியா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை மல்டிப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கூட இங்க எழுதலாம். இதுவும் 3/3 இதுவும் 3/3னா பெருக்கினாலும் 3/3 தான் வரும்ன்றதுனால நான் ஸ்ட்ரைட்டா 3/3லயே போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து I3 அதுதான் ஐன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோ பை காலம்ல இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். ரோ பை காலம், அதாவது நிறை இன்ட்டு நிரல் அப்படின்னு பெருக்கணும். ஓகேவா? பொறுமையா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்றோம். 1 × 1 1 2 × 2 4. அடுத்தது 2 × 2 4. ஒரு ரோ ஒரு காலம் மல்டிப்ளை பண்ணா அந்த எலிமெண்ட்டில் என்ன பண்ணிக்கணும்? பிளஸ் பண்ணிக்கணும். ஒரு ரோ ஒரு காலம் முழுசா மல்டிப்ளை பண்ண ஒரு சிங்கிள் எலிமெண்டா கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்றேன். 1 × 2 2 2 × 1 2 அப்போ பிளஸ் 2 2 × -2 -4. ஒரு ரோ ஒரு காலம் சிங்கிள் எலிமெண்டா எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோவை தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் இன்ட்டு தேர்டு. அப்போ ஃபர்ஸ்ட்ல தேர்டா எழுதணும். அப்போ 1 × x x 1xங்கிறது x 2 × 2 4. அடுத்தது 2 × y 2y. இதெல்லாம் பிளஸ் பண்ணினா ஒரு சிங்கிள் எலிமெண்டா மாறுது. ஸோ இதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ண ரிசல்ட். அடுத்தது செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்றோம். அப்போ 2 × 1 2. அடுத்தது 1 × 2 + 2. அடுத்து -2 × 2 -4. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்றோம். 2 × 2 4 1 × 1 1 -2 × -2 +4. இது ஒரு சிங்கிள் எலிமெண்ட். எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிடு. அடுத்தது அதே செகண்ட் ரோவை தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே எழுதணும். அப்போ 2 × x 2x 1 × 2 2 -2 × y -2y. அடுத்தது தேர்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணும்போது தேர்ட் ரோவில் எழுது. x × 1 x 2 × 2 4. அடுத்தது y × 2 2y. இது அத்தனையும் பிளஸ் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் எலிமெண்ட். அடுத்தது x × 2 2x 2 × 1 2 y × -2 -2y. இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ண ஒரு சிங்கிள் எலிமெண்ட். தேர்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணி அதை ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கணும். தேர்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி அதே மாதிரி ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணணும். x × x x² 2x போட்டுறாது. x × x x². 2 × 2 4. அடுத்து y × y y². ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடில் என்னதுன்னு பாரு. ஸோ 9 × இல்லையா? அப்போ 9 எல்லாத்தாலையும் உள்ள மல்டிப்ளை பண்ணினா 900 090 009 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ கவனி. 4 + 4 8 8 + 1 எவ்வளவு? 9. அடுத்தது 2 + 2 4 4 - 4 எவ்வளவு? 0. அடுத்தது x + 2y + 4 x + 2y + 4. அடுத்தது இங்கே கவனிங்க. 2 + 2 4 4 - 4 0. 2 + 2 4 4 - 4 0. இங்க இருக்க அதே எலிமெண்ட் தான் வரும். 4 + 1 5 5 + 4 9. இங்கே அதே தான் வரும். அடுத்தது நான் செய்யறேன் 2x - 2y + 2ன்னு எழுத போறேன். அப்போ 0 9. இந்த ரெண்டு இடத்துல என்ன வந்துருது? 0 9.
அடுத்தது 2x மைனஸ் 2y 2x மைனஸ் 2y பிளஸ் 2 அப்படின்னு வந்துருக்கு. நெக்ஸ்ட் கவனி, 2x மைனஸ் 2y பிளஸ் 2 வந்துருச்சு. நெக்ஸ்ட் x பிளஸ் 2y பிளஸ் 4 x பிளஸ் 2y பிளஸ் 4 x பிளஸ் 2y பிளஸ் 4. அடுத்தது 2x மைனஸ் 2y பிளஸ் 2 2x மைனஸ் 2y பிளஸ் 2. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 4. அந்த சைடில் என்ன இருக்குதுன்னா 900 தட் இஸ் ஈக்குவல் டு 900 090 009. இப்போ இரண்டு அணிகள் ஒரே வரிசையிலிருந்து சமமா இருக்குதுன்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஒத்த உறுப்புகள் சமம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல்னு சொன்னா 9 ஈக்குவல் டு 9. அதை போய் நீ ஏன் போட்டுக்கிட்டு இருக்கிற? அது எல்லாத்துக்குமே தெரியும், உனக்கு மட்டுமா தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். 0 ஈக்குவல் டு 0 யாருக்கு தெரியாது, எல்லாருக்குமே தெரியும். அதை ஏன் எழுதணும்? வேண்டாம். அடுத்தது இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்றேன். என்னது? எக்ஸ் பிளஸ் 2y x plus 2y plus 4 equal to 0. Therefore, x plus 2y equal to எவ்வளவு? minus 4. அடுத்து என்ன செய்யறேன்? இந்த ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்றேன். ஓகேவா? இதையும் ஈக்குவேட் பண்றேன். That is 2x minus 2y plus 2 equal to 0. ஏன்னா 0 தான் இருக்கும், இங்கே 9 தான் இருக்கும். அதுல ஒன்றும் இல்லை. இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். Therefore, 2x minus 2y equal to எவ்வளவு? minus 2. இப்போ xyல ரெண்டு ஈக்குவேஷன் வந்துருச்சு இல்லையா? xyல ரெண்டு ஈக்குவேஷன் வந்துருச்சு இல்லையா? இந்த ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். This is equation number 1, is equation number 2. ரெண்டையும் பிளஸ் பண்ண என்ன ஆகுது? 2y minus 2y கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னா x plus 2y equal to minus 4. செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னா 2x minus 2y equal to minus 2. ஸ்ட்ரைட்டா ரெண்டையும் பிளஸ் பண்ணு. x plus 2x 3x minus 4 minus 2 minus 6. இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ x is equal to minus 6/3, that is minus 2 வந்திருக்குது. ஓகேவா? அப்போ 2y கேன்சல் ஆயிடுச்சு. 3x equal to minus 6, x is equal to minus 6/3, that is minus 2 கிடைச்சிருக்கு. இந்த x ஓட வேல்யூ எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல. அப்போ x க்கு பதிலா எவ்வளவு? minus 2 plus 2y equal to minus 4. அப்போ 2y equal to இந்த minus 2 இந்த சைடு வந்தா plus 2 மாறும். minus 4 plus 2ங்கிறது எவ்வளவு? minus 2. அப்போ y equal to இந்த 2 கீழே வந்தா 2/2 1 ஆகும். அப்போ எவ்வளவு? minus 1. அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus 2, y இஸ் ஈக்குவல் டு minus 1. ஓகே, இப்போ இன்னொரு டவுட் வரும். என்னன்னா, நாம இந்த ரெண்டு இடத்த மட்டும் தான் ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம். சார் இதெல்லாம் எடுத்து போட்டா வராதுன்னா இது எடுத்தும் போடலாம். ஓகேவா? ஸோ இதை எடுத்து போட்டீங்கன்னா x plus 2y plus 4 equal to 0, அதே ஈக்குவேஷன் தான் வரும். பாரு, அடுத்து 2x plus 2y, சாரி 2x minus 2y plus 2 equal to 0, பாரு, இதே ஈக்குவேஷன் தான். இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது என்ன வந்ததோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா இது வந்து சிமெட்ரிக்கா இருக்கு, அதனால தான். சரியா? அடுத்து இது ஒன்று மட்டும் தனியா இருக்கும். வேணா எக்ஸனுடைய வேல்யூ ஒய்னுடைய வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிப்பார், கரெக்டா வருதான். minus 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4. minus 1 ஸ்கொயர் எவ்வளவு? 1. அப்போ 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 4 plus 1 5 5 plus 4 எவ்வளவு? 9. அந்த சைடில் இருக்கிற 9க்கு அது ஈக்குவலா வந்திருக்கா? ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டா இல்லையான்னு இப்படி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னொரு ஈக்குவேஷன்ல போட்டு. ஸோ இதுதான் என்னன்னா எக்ஸசைஸ் 7.1, அதுல வந்து 19th சம். ஓகேவா? இது ஒரு முக்கியமான சம். ஃபர்ஸ்ட் சம் முடிச்சுட்டு வருவோம். கவனிங்க, எக்ஸினுடைய எம் மதிப்பிற்கு இது எதிர் சமச்சீர் அணி ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எக்ஸசைஸ் 7.1 அதுல 20ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு திஸ் இஸ் Q symmetric ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி இதுல ஒரு இடத்துல எக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் திஸ் மேட்ரிக்ஸ் வில் பி Q symmetric. எக்ஸின் எம் மதிப்பிற்கு இது எதிர் சமச்சீர் அணியாக அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்ப கவனிச்சினா நான் முதலே ஒரு Q symmetric, அதாவது எதிர் சமச்சீர் அணி எப்படி இருக்கும், இதை 1 மார்க் சம்ல கேட்டாங்கன்னா நீ இப்படி பெருசாலாம் போட வேண்டாம். இப்ப ஸ்டெப்ஸ் போடுவேன், அப்படி போட வேண்டியது இல்லை.
ஒரு அணி வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்னா டயகனல் வந்து எப்படி இருக்கணும், 0 இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். A11ம் A21ம் இந்த ரெண்டு ஆப்போசிட் சைன்ல இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். A13யும் A31 ஆப்போசிட் சைன்ல இருக்கணும்னு சொல்லி அப்படிதான் இருக்குது. அடுத்தது A23யும் A32ம் ஆப்போசிட் சைன்ல இருக்கணும். அப்ப எக்ஸ் கியூப்ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், +3க்கு ஈக்குவலா இருக்கணும். ஏன்னா அப்பதான் ஆப்போசிட்டா இருக்க முடியும். அதாவது -x3 -3க்கு ஈக்குவலா இருக்கணும். இதுவும் ஆப்போசிட் சைன்ல இருந்தாகும். அப்ப இந்த இடத்துல எக்ஸ் கியூப் இருக்கிற இடத்துல என்ன வந்திருக்கணும், 3ன்னு வந்திருக்கணும். இங்க -3 வந்திருக்குது இல்லையா, அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், 3 வரணும். அப்ப எக்ஸ் கியூப்ங்கிற இடத்துல என்ன வந்திருக்கும், 3 வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, கியூப் ரூட் ஆஃப் 3. இதுதான் ஆன்சர். பட் இப்போ வந்து நான் வந்து மைன் சம்மா போட்டிருக்கிறேன், சரியா. பட் இதை வந்து நம்ம ஸ்டெப்ஸ்ல போடணும். ஸோ இது வந்து ஏன்னு வச்சுக்குவோம். அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா மாறுது, செகண்ட் ரோ செகண்ட் காலமா மாறுது, தேர்ட் ரோ தேர்ட் காலமா மாறுது. ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுது, ஏ இஸ் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏ இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக், அதாவது எதிர் சமச்சீர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எதிர் சமச்சீர் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ரிசல்ட், ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -a. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறது இவ்வளவு, என்னது 0 -1 2 1 0 -3 -2 x cube 0, that is equal to -a. அப்ப இங்க இருக்கிறதுல மைனஸ் இல்லையா, மைனஸ் போட்டதுன்னா எவ்வளவு, 0 -1 2 1 0 -x cube, இதுக்கு மைனஸ் போட்டீங்கன்னா -2 3 0. ஓகேவா. இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம எக்ஸ்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ்னுடைய வேல்யூ, இந்த ரெண்டு அணிகள் சமம், அதாவது 2 மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு என்ன அர்த்தம், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஒத்த உறுப்புகள் சமம், ஈக்குவல். அப்போ இந்த இடத்துல வர்ற எக்ஸ் கியூப் இந்த இடத்துல வர்ற 3க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 3, ஆர் இந்த -3 இந்த -x கியூபுக்கு ஈக்குவல், எப்படி வேணா சொல்லலாம். ரெண்டு சைட்லயும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணினா இதே தான் வரும். நான் முதல்ல அதை தான் சொன்னேன், எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 3ன்னு சொன்னேன் இல்லையா. அப்ப எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 3ன்னு சொன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 3. இதான் எக்ஸ்னுடைய ரிசல்ட். ஓகேவா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 3. இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். ஓகேவா. ஸோ இது ஒரு ஈஸியான சம் தான், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அடுத்து இதுல செகண்ட் சம் படிப்பா அபிநயா. ஸோ எக்ஸசைஸ் 7.1ல ப்ராப்ளம் நம்பர் 20ல செகண்ட் ப்ராப்ளம், a equal to 0p3 2q² -1 r10 என்பது எதிர் சமச்சீர் அணி எனில் PQR அதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. Q symmetric, find the value of PQR அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. அப்போ இப்போ A அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குது. அப்போ இது வந்து எதிர் சமச்சீர் அணி அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கும்னு தெரியும். அப்போ P ஓட வேல்யூ எவ்வளவு, -2. டக்குன்னு போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இது ஆப்போசிட் சைட்ல இருக்குன்னு தெரியும். அப்போ R என்ன வருது, -3 வருது. ஓகேவா. டயகனல் எலிமெண்ட்ஸ்ல எல்லாமே என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும். இதுதான் PQRனுடைய வேல்யூ. ஸோ இது 1 மார்க் நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்படியே போட்டுடலாம். பட் இருந்தால் நம்ம ஸ்டெப்ஸ்ல போட்டாகணும். ஓகேவா. இப்போ நம்ம வந்து வாயில வட சொல்ல முடியாது, புரிஞ்சுதா. அப்போ நம்ம ஸ்டெப்ஸ் இது 3 மார்க் 3க்கு 3 மார்க் கொடுக்குறாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சுட்டா போட்டாகணும். அப்போ ஏ கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி. ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா மாத்தி எழுது. செகண்ட் ரோ 2q² 1 சாரி 2q² -1. அடுத்தது தேர்ட் ரோ தேர்ட் காலமா மாறுது R10. ஸோ ஏ என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, எதிர் சமச்சீர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. தட் இஸ் Q சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு வரும், -a அப்படின்னு வரும். ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறது என்ன, 0 2 R PQ² 1 3 -1 0 ஈக்குவல் டு -a. -a ஏவுக்கெல்லாம் சைனை சேஞ்ச் பண்ணி எழுது. 0 -p -3 -2 -q² 1 -r -1 0. இப்போ அப்படியே கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். P ஈக்குவல் டு -2, இந்த இரண்டு அணிகள் சமம்ங்கிறதுனால P ஈக்குவல் டு எவ்வளவு, -2. அல்லது 2 ஈக்குவல் டு -p, therefore P ஈக்குவல் டு -2, ரெண்டு ஒன்று தான். அடுத்து R ஈக்குவல் டு எவ்வளவு, -3. ஒத்த உறுப்புகள் சமம், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ R வந்து இன்னொரு இடத்துல கூட வந்திருக்கும் பாரு, இங்கே வந்திருக்கும்.
ஆமா 3 ஈக்குவல் டு மைனஸ் ஆர்னா ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு -3. இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் கியூ ஸ்கொயர் இருக்குது. ஸோ கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் கியூ ஸ்கொயர் வந்துருக்குது. இந்த பக்கம் வந்தா கியூ ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. 2q square equal to 0. q square equal to 0. Therefore q equal to 0. So நம்ம ஸ்ட்ரைட்டாவே எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம அதுலயே சொல்லியிருந்தேன். ஸோ q equal to 0 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு பை வியூ பண்ணும்போதே நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இது ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு அது எதிர் சமச்சீர் அணி அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா இந்த டைகனல் எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா என்னவா இருக்கணும்னா 0வா இருக்கணும். அடுத்தது A1 to A21 இந்த ரெண்டு இடமும் எப்படி இருக்கணும் ஆப்போசிட் சைன்ல இருக்கணும். அடுத்தது இந்த மூலையில் இருக்கிறது இந்த மூலையில் இருக்கு இந்த ரெண்டு எப்படி இருக்கணும் ஆப்போசிட் சைன்ல இருக்கணும். அடுத்தது இந்த ரெண்டு எப்படி இருக்கணும் ஆப்போசிட் சைன்ல இருக்கணும். இருந்ததுன்னா அது என்னது ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படிங்கிற ஐடியா வச்சுக்கிட்டு இந்த சம்மை நம்ம ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஈஸியான வழி தான். பட் நம்ம ஸ்டெப்ஸ் போடும்போது இப்படிதான் போட்டாகணும். இந்த மெத்தட்ல தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த சம் வந்து எக்ஸசைஸ் 7.1ல சம் நம்பர் 20.